அழகா இருக்குல்ல. வாயை பழக்காதீங்க, மேல இருந்தது எவ்வளவு போகுது. அதே மாதிரியே இப்ப வரப்போற நாட்கள்ல என்ன விஷயத்தை நமக்கு சொல்லித்தர போதோ தெரியல. எல்லாத்துக்குமே நம்ம கட்டுற எடுத்து சூப்பர் சூப்பர் தம்பி. சூப்பரா இருக்கு. கொட்டாத இங்க பாருங்க, பாம்பு சட்டை. அது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்குது. அடுத்து இது ஒரு கலருங்க, பிங்க் தான், ஆனால் ஒயிட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி. எங்கிட்ட இருக்கிற பிங்க்கு அடுத்ததான் யானைக்கால் வல்லாரை. நான் யானைக்கால் அத்தி தான் பார்த்துருக்குறேன். இப்போ கட்டி இல்லாமல் ஒரு கலரிக்கும் கொட்டுடா டக்குன்னு. இந்த மாதிரி கட்டணும். இன்னொன்று தம்பி, இப்படி வானல் வந்து அசிங்கமாக்க கூடாது. அது டீசல். பையன் கையை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்துட்டான். இந்த பலகாரம் ஃபுல்லாக விகாஸ் தம்பிக்கு தான். அதான் சொல்லல, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் டெத் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டுங்க. முதல்ல எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த வருஷம் எப்படி இருக்க போதோ தெரியல. ஏன்னா வருஷ தொடக்கத்திலே வந்து நிறைய பயங்கரமான விஷயங்கள்லாம் கேள்விப்படுறதா இருக்குது. எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு வந்து இயற்கை வந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுவும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த லாக்டவுன் மூலியமாக நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரியே இப்போ வரப்போகிற நாட்களில் என்ன விஷயத்தை நமக்கு சொல்லித்தர போதோ தெரியல. எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருந்துக்க வேண்டியது தாங்க. நமக்கே இப்படி பயமாக இருக்கு, இன்னும் அங்கே ஈராக்கில் இருக்கிறப்ப அவங்கெல்லாம் எவ்வளோ பயமாக இருக்கும் அவங்களுக்குலாம் நினச்சி பாருங்க. அப்பா நினைக்க கூட முடியல. நம்மளால் நம்ம ஆண்டவன்கிட்ட தான் வேண்டிக்க முடியும், வேறு எதுவும் செய்ய முடியாது. சரி இருக்கட்டும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து சாமி கும்பிடணும் இல்லைங்களா? அதுக்கு வந்து இந்த வருஷத்துல இந்த சித்திரை மாசம் அப்படின்னாலே அப்படியே பூத்து குலுங்குற மலர்களில் ஒரு மலர் தான் இந்த சரகொன்றை பூக்கள். வெயில் காலம் அப்படியே சித்திரை மாசம் வந்துட்டா வெயில் மண்டையை புழக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனா அந்த மாசம் தாங்க இந்த மரம் செடி கொடிங்களுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டமான காலமா போயிடுது. ஏன்னா நீங்களே பாருங்களேன், மாமரம் அப்படியே பூத்து கொட்டும். அப்படியே அதே மாதிரி இந்த பூக்கிற மரங்கள், காய்க்கிற மரங்கள் எல்லாமே அந்த மாசத்துல தாங்க பூத்து இருக்கும். அப்படியே பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். நாம தான் வெயில்னு சொல்லிட்டு வெளியில வராமல் இருப்போம். அதனால இந்த மரம் பாருங்களேன் எவ்வளோ பூத்து இருக்குது பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கு. நம்மளுடைய இது வந்து கேரளா மாநிலத்துடைய மாநில மலர்களாக இருக்குது இந்த சரகொன்றை. எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய மாநில மலர் வந்து செங்காந்தல் மலர்கள்னு சொல்லுவோம் நம்ம. அதே போல் இது மாநில மலர் வந்து கேரளாவோட மாநில மலர். இது அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது சிவனுக்கு ரொம்ப உகந்த மலர். சிவனுக்கு மட்டும் இல்லை, இது நமக்கே வந்து நிறைய சித்த வைத்தியத்துக்கு நிறைய யூஸ் ஆகுது, மருத்துவத்துக்கு. இந்த பூக்களை வந்து நல்லா அரைச்சி நம்ம நல்லா கையில் உடம்புலாம் தேய்ச்சிக்கிட்டோமா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் தீர்ந்து போகும்னு சொல்லுவாங்க. இந்த பூவை வந்து நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தாலும் வயிறு தொந்தரவெல்லாம் சரியாகும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய மருத்துவத்துக்கு இந்த மலர்கள் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த மாதிரி இந்த மலர்களை பற்றி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மலர்களை தான் இப்போ பறிச்சுட்டு போகிறேன் நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்கு. ஓகே, பறிச்சிடலாமா? தம்பி மேலே ஏறி ஒரு 4 கொத்து பறிங்க. எவ்வளோ அழகாக பறிக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குதுடா. கொத்துக்குத்தா. இந்த பூ வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கணுங்கிறதுக்காக பாருங்க இந்த லைனே வச்சிருக்கேன். 1 2 3 4 இது வச்சுட்டேன். இந்த பக்கம் ஒரு 3 வச்சிருக்கேன். இந்த மரத்தை பற்றி நான் ஒன்று சொல்லணும். வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் வச்சாங்களா, அது வெறும் கோல் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த பூ துளிர் வரவே இல்லை இந்த செடி. அதனால் இதை பிடுங்கிடலாம், பெருசாக ஆயிடுச்சு. ஆனால் ஒரு துளிர் கூட இல்லை, வெறும் கோல் மட்டும் நிற்கிது. மரம் செத்து போச்சு போல இருக்குது, வேறு மரம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும். பேசி ஒரு 10 நாள் தாங்க இருக்கும். 10 நாள் கழித்து பார்த்தா துளிர் விட்டுருக்குது. அப்படி மரம் ஃபுல்லாக துளிர் வச்சிருச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம். நம்ம பேசுறத கேட்டிருக்குமோ அந்த மரம், அதனால தான் மறுபடியும் பாரு நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு துளிர் வச்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது அது துளிர் வச்சிருச்சு. அடுத்த வருஷம்லாம் பூ வச்சிரும். அடுத்த வருஷம்லாம் இந்த சைடு இருக்கிற மரங்கள் எல்லாமே நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். இது அது அந்த ஒரு 4 மரங்கள் ஒட்டுக்கா வச்சிருக்கேன். ரொம்ப அழகா இருக்கும். வீட்டுக்கு முன்னாடி ஒரு மங்களகரமா அழகா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சரகொன்றை செடியை வைங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு இன்னொரு பூவும் இருக்குது, அது மந்தாரை. ஒரு பிங்க் கலர் மந்தாரை இருக்குது பாருங்க, அதுவும் லைனாக வைங்க.
நம்ம வீட்டு முன்னாடி மட்டும் தான் வைக்கணும்னா இல்லை, நம்ம தெருவுலயே வச்சுடுங்க. அப்படி பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அப்படி மந்தாரை சிகப்பு கலர்ல பூத்து ஒரு பிங்க் கலர்ல பூத்துட்டு இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, கோயம்புத்தூர் வழியே போகணுமா அந்த அந்த ஊரே ஒரே கலராக பூத்துருக்கிற மாதிரி மரங்களை வைக்கிறாங்க. அந்த ஊருக்காரங்க அப்படி வைக்கிறாங்க. அது மாதிரி நாமளும் அந்த மாதிரி வைக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு அந்த ஏரியாவை கடந்து போகும்போது ஒரே கலராக பூ பூத்துருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரிலாம் வைக்கிறாங்க. அது மாதிரி அந்தந்த ஊர் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மாதிரி வைங்க. சரிங்களா? வாங்க பூவை பறிச்சிடலாம். என்னால் ஏற முடியாதே. ஏறு தம்பி. டேய், இதில் ஏறி இதில் கால் வச்சு அப்படியே கடன்னு ஏறு. ஏறதா? வாங்க. ஏன்டா எறும்பா இருக்குது? எறும்பா இருக்குதா? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது தெரியல. இங்க பாருங்க. ஓ, எறும்பு ஒண்ணு இங்க பாருங்க. அம்மாடி தங்கமயில சிகப்பு கலர் எறும்பு. இங்க பாருங்க. சரி, இது எடுத்துட்டு வரலாம். சல்ல ஏறி இருந்தேன். ஏன் அதனுடைய விதை பருக்கா முருங்கைக்காய் மாதிரி தொங்குது. அதோட ஒடிச்சிரு. அந்த கிளி அந்த அதோட மேலே ஒடிக்கிறா. அதோட ஒடிச்சிரு. அட கட்டுற எடுத்து. சூப்பர் தம்பி. சூப்பராக இருக்கு. கொட்டாத அந்த அந்த கிளையை ஒடிக்க முடியுமா? அந்த இருக்கிறதா அங்கே இருக்கிற பூவை வாங்கி முதல்ல எஜ்ஜில் பிடிங்க. எறும்புக்குதா? ஆமாண்டா. அங்கே இருக்கிறது போதும், எழுந்து போகலாம். நல்லா பட்டுருச்சா? போதும் தம்பியே. இந்த வீதியில் போகிறவங்க நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்குதுங்க, இந்த இடத்துல இந்த பூ வந்து இருக்குது அப்படின்னு. அதனால் நிறைய பேர் வந்து பறிச்சுட்டு போனாங்க. ஒரு சிலர் கேட்டுட்டு பறிச்சுட்டு போனாங்க, ஒரு சிலர் கேட்காமலும் பறிச்சுட்டு போனாங்க. அதில் ஒரு தம்பி வந்து, அக்காக்கா எங்கள் அம்மா வந்து இந்த பூவையே தான் வச்சு சாமி கும்பிடணும், அதனால் பறிச்சுட்டு வாடா, அதுவும் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்கக்கா, அதனால் நான் 4 பூ பறிச்சுக்கிறேங்க்கா அப்படின்னு கேட்டுகிட்டே அந்த பையன் பறிச்சுட்டு போனேன். அப்படி அதையேக்கா இன்றைக்கி இந்த பூவை தான் வச்சு கும்பிடணும்னு எங்கள் அம்மா ராவடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பறிச்சுட்டு போனேன். அப்படி அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சூப்பராக சாமிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. உண்மையாலுமே இந்த சரகொன்றையை கொண்டு வந்து சாமிக்கு எல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் சாமி ரொம்ப அழகா இருக்கு. எப்பவுமே வந்து செம்பருத்தி பூ வைப்போம், ஆனா இன்னைக்கு இந்த சரகொன்றையால அலங்காரம் பண்ணது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இல்ல தம்பி? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னமோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பழங்கள்லாம் வாங்கி வச்சு இன்னைக்கு வந்து சாமி கும்பிடுறேன். காலையிலேயே வந்து எந்திரிச்சு வந்து இந்த கனி பாப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்காக வேண்டி பழம்லாம் வாங்கி எடுத்து வச்சு காலையிலேயே பார்த்தாச்சு. வந்து கண்ணாடியில் முகத்தை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பூஜையும் செஞ்சாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம வருட பிறப்பு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டுலாம். சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். என்னம்மா பண்றீங்க? என்னது? மிளகு. அதுதான் மிளகு. இது பழுத்தாதான் பிக்கணும். இது நீ பழுத்து பிக்கிற, பழுத்ததை மட்டும் தான் பிக்கணும். பழுத்ததுன்னா ஃபுல்லா பழுத்திருக்கும்போது ஃபுல்லாலாம் பழுக்கலையே, பாதி பத்தா இருக்குது. ஃபுல்லாலாம் மேலே இங்கே ஃபுல்லா பழுத்துருச்சு. அதுவா? இங்க ஒன்று இருக்குது. இது ஒரு மாதிரி இதா போடுறதுக்கு பயமாகுது. அப்படின்னு வந்துருச்சுன்னா வெத்தலை மாதிரி இருக்கு. இலை வெத்தலை ஸ்மெல் எல்லாம் அடிக்கல. காரமாகுதா? காரமே நீங்க திங்க கூட துப்புங்க. மிளகு தான் அது. அதான் சொன்னேன்ல. என்ன சொன்னேன்?
பாம்பு இருக்குன்னு சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? அது ஏன்டா நினைக்கிறேன்னு. ஏன் நினைக்கிறேன்னு கேட்டிங்களா? அதான் பதில். உங்களுக்கு பார்த்தா அங்கே எதுவும் இல்லைன்னு தான் தெரியும். இங்கே பாருங்க, பாம்பு சட்டை. அது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்குது. பெருசுமா, ரொம்ப பெருசாக இருக்குமா. சட்டையை மாற்றிட்டு போயிருக்கு. இங்கே தலைவிலேருந்து இந்த தலை வரைக்கும் எடுத்துக்குதுமா. எடுத்துட்டா போட்டுக்கிறீங்களா? ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும். நான் அங்கேயே பார்த்துட்டேன் மேலேயே. ஒரு பொதாட்டங்கத்தில் அது வந்துருக்கும், அது வெளியே வந்துருக்கும். நாளைக்கு இந்த இடத்த சுத்தம் பண்ண சொல்லலாம். சரி வாங்க போகலாம். இப்போ இருட்டிச்சு வந்தாலும் வந்துடும். விஷயமா காலு கல்ல பாருங்கம்மா. இவ்வளோ பயம் இருக்குது. அங்கே ஓரமாக போகாதீங்க, இங்கே நடுவாக இருந்தால் வாங்கல. எல்லாம் அங்கே தான் போயிட்டு இருக்குதுங்க. அது ஒரு பக்கம் வாழ்ந்து நாம் ஒரு பக்கம் வாழ்கிறோம். இதுதான் சொல்லுங்க, இதுதான் இயற்கை. இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு புது வர வந்து இந்த வாடாமல்லி தான். சிகப்பு கலர் வாடாமல்லி, அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலந்த மாதிரி இங்கே ரொம்ப அழகாக இருக்குது அந்த வாடாமல்லி. ஆரஞ்சு வாடாமல்லி பாருங்க, ஆரஞ்சு கலரு. ஒரு 3 கலர் வாங்கியிருக்கிறேன் வாடாமல்லியே. நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தான் இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்து இப்போ அதை நடவு செஞ்சிட்ருக்கேன். காலைல எந்திரிச்சு தான் ஏதாவது ஒரு 2 செடியை நடவு செஞ்சால் தான் ஒரு திருப்திகரமாக இருக்குது. இது கட் பண்ணி தரேன். அடுத்து இது ஒரு கலருங்க, பிங்க்கு தான். ஆனால் ஒயிட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி. எங்கிட்ட இருக்கிற பிங்க்கு நல்லாவே பிங்க்காக இருக்கும், பேபி பிங்க் மாதிரி. இது ஒரு மாதிரி இருக்குது. மொத்தத்தில் எத்தனை கலர் நம்மக்கிட்ட இருக்குதுன்னா 7 கலர் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட வாடாமல்லியிலே 7 கலர். இப்போ வாங்கிட்டு வந்தது ஒரு 4 கலரு. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்தது ஒயிட்டு, நார்மலான வாடாமல்லி, அதுக்கப்புறம் பிங்க் கலர். மொத்தம் 7 கலர் ஆச்சு. அடுத்ததாக யானைக்கால் வல்லாரை. நான் யானைக்கால் அத்தி தான் பார்த்துருக்குறேன். இது வந்து நம்ம ஏற்காட்டு பக்கம் நிறையா இருக்குங்க. நம்ம போகிற ரோடுங்களில் போகிற ரோட்டு வழியிலேயே நிறையா இருக்கும். நீங்கள் போகும்போது ஒரு ட்ரிப் பாருங்கள், ரோட்டோரங்களில் நிறைய முளைச்சி கிடக்கும். அதுதான் இந்த யானைக்கால் வல்லாரை. இது வந்து நம்ம நிறைய தண்ணி இருக்கிற பாங்கான இருக்கிற இடத்துல வச்சோமாக்கா நிறைய முளைச்சி வரும். அதனால் இது நம்ம முன்னாடி சைடு கொண்டு போயிடலாம். அடுத்தது வந்து இது நம்ம ஓரிகோனெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அது மாதிரி ஸ்மெல் வருது. நம்ம எந்த ஒரு பீஸா இதெல்லாம் பர்கர் இதெல்லாம் செய்யும் போது ஒரு ஓரிகோனோ போட்டால் ஸ்மெல் வரும் பாருங்க, அந்த ஸ்மெல் வரக்கூடிய ஹெர்ப்ஸு தான் இந்த செடி. அப்படி வாசமாக தொட்டு மோந்து பாரு, பிச்சு அப்படி ஒரு வாசமாக இருக்குது. கையில் மண்ணாகுதா? செடியவே தூக்கி மோந்து பாரு டி மூக்கில். எப்படி வாசம் வருதுக்கா? நல்லா வாசம் வருதுக்கா. அதே போல தான் இந்த துளசியும். இது வந்து லெமன் துளசின்னு சொன்னாங்க இந்த துளசி. அதை எடுத்து வாயில் போட்டு மென்னமா அப்படியே துளசி வாசம் அடிக்குது, லெமன் வாசம் அடிச்சிச்சு. சரி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் அப்படின்ட்டு இதே வாங்கிட்டு வந்தேன். ஏதோ புதுசு புதுசாகலாம் கொண்டு வராங்க. சரி நம்மக்கிட்ட இருக்கட்டுமேன்னு தூக்கிட்டு வந்தேன். இப்போ இது 3 நடவு செஞ்சிடலாம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஸ்ட்ராபெரி கொய்யா பார்க்க போகிறோம். அதுதான் காய்ச்சிருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் போய் ஸ்ட்ராபெரி கொய்யாவை பார்த்தலாம். 2 பேரும் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மரம் தான் இது தாங்க ஸ்ட்ராபெரி கொய்யா. அங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்கா? நல்லா சிகப்பாக இருக்கா? சூப்பர். இதுதான் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இதுதான் ஸ்ட்ராபெரி கொய்யா. இதோ நல்லாயிருக்கும் காய். இன்னும் ஒரு 2 நாள் விட்டோமாக்கா ஒரு காய் கூட நமக்கு சிக்காது, எல்லாமே குருவிங்க சாப்பிட்ருங்க. காய் ஆனால் நல்லா நிறைய சடை பிடிச்சிருக்குது பாருங்களேன், கொத்த காய் இருக்குது. நிறையா வேகத்துக்கு இந்த ட்ரிப்லாம் வந்து குருவியும் சாப்பிட்லாம், நாமளும் சாப்பிட்லாம். அவ்வளோ காய் இருக்குது பாருங்கள், ஏகப்பட்ட காய் இருக்குது. குருவிக்கும் கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும். மேலே இருக்குது, யாரையாவது கூட்டிகிட்டு வந்தால் தான் பறிக்க முடியும். ஏன்னா மேலாப்பில் இருக்குது. மேலே இருக்கிற காயெல்லாம் பழுத்துருக்குது, கீழே இருக்கிற காயெல்லாம் நிறைய பிஞ்சு வச்சுருக்குது. இதுதான் இப்படி கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகணும். இதுதான்
ஸ்ட்ராபெரி கொய்யா. ஆனால் கொய்யாக்காய் ஒன்று இவ்வளோ பெருசுக்கு வருதுங்க, இவ்வளோ பெரிய சைஸ் வரும். இதுதான் நான் பார்த்த வரைக்கும் பெரிய சைஸாக வந்திருக்குது. இருக்கிறத ஒரு 4-5 காய் தான் இன்றைக்கி வந்திருக்குது. யாரையாவது கூட்டிகிட்டு வந்து தான் மேலே இருக்கிறதெல்லாம் பறிச்சிருக்கலாம். இருக்கிறத பறிச்சுட்டு காட்டுறேன். பழத்தெல்லாம் மடி கட்டிட்டு வந்தாச்சு. இப்போல்லாம் சாப்பிட்டு ரியாக்ஷன் சொல்லுவானுங்க. ஆல்ரெடி எடுத்துட்டிங்களாடா, என்னடா பண்ணுது? நல்லா இருக்கா? இந்த கொய்யாக்காய் பேர் ஸ்ட்ராபெரி கொய்யா. கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு அப்படி இருக்குதுண்ணே. இனிப்பு அவ்வளோக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் லைட்டாக புளிப்பு தெரியுது, புளிப்பாக இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குது, அதனால தான் அது ஸ்ட்ராபெரி கொய்யா. ஆனால் பேருக்கு தகுந்தபடி அதனுடைய டேஸ்ட் இருக்குதுங்க. பாரு, பழம் அப்படி தான் இருக்குது, ஆனால் அதுக்கு தகுந்தபடி தான் இருக்குது பழமும். டேஸ்ட்டு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டோடு இருக்குது. அதனால் மரம் நம்ம வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சூப்பர், எடுத்து சாப்பிடு சர்வீஸு. புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்ட்ராபெரி கொய்யா வாங்கினா இனிக்கும் அப்படிலாம் நினச்சிடாதீங்க, புளிக்கும். அது நல்ல மனசில் வச்சுக்கோங்க, புளிக்கும். ஓகே, பக்கா. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது என்னன்னா சொதல். சொதல் சோறு செய்ய போறோம். சொதல் சோறு. இது வந்து ஸ்ரீலங்கன் டிஷ். சாப்பாடா? ஸ்ரீலங்கன் ஸ்வீட். சோறுலடா சொதல். முதல்ல ஃபயர் பத்த வச்சுக்கலாம். என்னன்னாக்கா இதுல வந்து தேங்காய் பால் ஒரு 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட்டி எடுத்தாச்சு. இது பண்றது வந்து எப்படின்னா இருக்கிறதுல கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இதுக்கு சாதா பால் வச்சுட்டு போயிடலாம் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. ஆமா, தேங்காய் ஆட்டி அதில் நல்லா கெட்டிப்பாலா 3 கப் அளவுக்கு பாருங்க. இதில் வந்து 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்தாச்சு. இதில் 2.5 கப் அளவுக்கு பனவெல்லம் இருக்கு இல்லைங்களா, பனங்கருப்பட்டி சொல்கிறோம்ல, அதை வந்து 2.5 கப் அளவுக்கு எடுத்தாச்சு. இதை எடுத்து வாடலில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன். சூப்பர் அசிஸ்டன்ட் செஃப். நிறையா இது சீன்ஸ் உங்ககிட்ட வீடியோவில் காட்டக்கூடாது, அது எல்லா வேலையும் செஞ்சுட்டு உங்களுக்கு ஈஸியானதை காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதெல்லாம் செஞ்சுட்டேன் நான். இதை 2.5 கப் அளவுக்கு பனங்கருப்பட்டியை உடைச்சி அதை வந்து பாகாட்டம் காய்ச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. சுட்டு பிடிச்சா சாக்லேட் சூப்பராக இருக்கு. இப்போ எல்லாம் வச்சிருக்கிறேன். எடுத்தது நீ வைக்கக்கூடாது, அடுப்பு ஆஃப் பண்ணிடு. ஃபர்ஸ்ட் வெறுமனே வானலை வை. சூடுது. சரி வை. சூடாயிடுச்சு. சொல்லுங்க. பணம் செஃப் விக்கி, இப்போ நீங்கள் இந்த இதை எடுத்து அதில் ஊற்றுங்க. எதை? பனங்கருப்பு. அடுப்பு ஆஃப்ல இருக்கு. அடுப்பு ஆஃப்ல தான் இருக்கு. எடுத்து அதில் ஊற்றிடுங்க. சுடுதா? சூடாக இருந்தால் சொல்லு, நான் கையை பிடிச்சி ஊற்றிடுறேன். ஊற்றியாச்சா? போதுண்டா. இப்படி தான் இருக்கும் பனம் வெல்லம். சரிங்களா? இதை நமக்கு அப்படி கட்டியாக இருக்கும். இதை நம்ம நுணுக்கி பாகு மாதிரி காய்ச்சிக்கணும். பாகுனா ரொம்ப பாகு பதம்லாம் இல்லை, அதை வந்து என்னது தண்ணியாக கரைச்சா போதும். ஏன்னா ஏதாவது கல் மண் இருந்தால் அதை வந்து வடிகட்டிக்கங்க. அடுத்து பால் எடுத்து அதில் ஊற்று. 3 கப்பு பால். என்னடா செய்ய பாதி நீயே சாப்பிட்டு இருக்குது. புதுசாக சேர்த்து பார்க்கலாம். இது ஒரு கடி, இது ஒரு குடி. கடி குடி நல்லா காஃபி மாதிரி இருக்குதா பார்த்தா? ஊற்றிட்டு இருடா. பல போராட்டங்கள் பக்கம் இது என்ன மாவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது அதே மாவு தான். இதே மாவு, அரிசி மாவு தான், கவுனி அரிசி மாவு. ஆமா, கெமிஸ்ட்ரி நாலேஜ் இருந்ததுனால நான் வந்து எது வந்து ராகி மாவு எது வந்து கவுனி அரிசி மாவுன்னு கண்டுபிடிச்சி கடைசியாக ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் வந்து கவுனி அரிசி மாவு. இந்த அரிசி மாவை இப்போ போட்டலாம். 3/4 கப்பு வந்து கவுனி அரிசி மாவு சேர்த்திக்கணும். கவுனி அரிசி இல்லை பண்ண வேணாம், எல்லாம் சேர்த்திட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் ஒரு கிளறிக்கோ. கொட்டுடா டக்குன்னு. இந்த மாதிரி கட்டணும். ஃபோனில் வரும். நல்லா கிளறி விடு கரண்டியில். இந்த கரண்டி வேணாம், வேற கரண்டி வச்சு கிளறி விடு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நல்லாவே வச்சு நீ வந்து கிண்டிட வேண்டியதான். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விடு. நல்லா கிண்டிட்டோம். இதுக்கு வந்து நெய்லாம் எதுவும் ஊற்ற வேண்டியதே இல்லை, அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்படியே இதுக்கு மேலே நல்லா கெட்டியாகி அந்த தேங்காயிலேருந்து எண்ணெய் வரணும். அப்படியே தேங்காய் பால் ஊற்றி இருக்கிறோம்ல,
அந்த தேங்காய் பால்லேருந்து எண்ணெய் கசிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா கிளறி கொடுக்கணும்டா தம்பி. இது கூட என்ன பண்ணணும், முந்திரி, திராட்சை போட மாட்டாங்க, முந்திரி மட்டும் வறுத்தது கூட சேர்த்திக்கிறாங்க, அவ்வளோதான். எனக்கு பிடிச்ச நெய்யும் இல்லை திராட்சை இல்லை, இந்த டிஷ் எனக்கு பிடிக்காது. நீ நாம வேணா தேவைப்பட்ட நெய் ஊற்றிக்கலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊடு கொஞ்ச நேரம் கொதிச்சு கெட்டியாகட்டும். ஏன்னா அரிசி மாவு சேர்த்துக்கிறோம்ல, அதனால கெட்டியாகி போயிடும் டக்குன்னு. ஓகே, கிளறட்டும், அப்படியே கெட்டியாகட்டும். ஒரு 2-3 ஸ்டேஜ் காட்டுறோம், அப்படியே கிளற எப்படி ஆகுதுன்னு. அப்படியே கிளற பார்த்தீங்களா, கெட்டி ஆகிட்டே வருது. இது வந்து இவ்வளோ மட்டும் கெட்டியாகக்கூடாது, அப்படியே அந்த வானலில் ஒட்டாத அளவுக்கு கெட்டியாகணும். இன்னொன்று தம்பி, இப்படி வானல் வந்து அசிங்கமாகக்கூடாது, அது தட்டாமல் நல்லா டீசெண்டாக. அந்த வானல் வீணாக போயிருந்தா, நீ ஒரு டிஷ்ஷோட அந்த வானலை தூக்கி குப்பையில் அஞ்சிட வேண்டியது தான். பாரு, அப்படியே நீட்டாக அழகாக பண்ணு. அந்த சமையல் செய்யும் போது பார்க்கும்போது அந்த பாத்திரமும் அழகா இருக்கணும், அந்த சமையலும் அழகா இருக்கணும். அப்பதான் அது பார்க்கும்போது நமக்கு சாப்பிட தோணணும், அந்த அளவுக்கு செய்யணும் ஒரு சமையல் செய்யும் போது. சரியா? அப்படியே கிளறிக்கிட்டே இரு. பக்காவா பண்ற சாமி. பழச்சிப்ப கைவசம் ஒரு தொழில் இருக்குது. என்ன கேட்டா, நீ +2 முடிச்சுட்டு நீ வந்து கேட்ரிங் எடுத்துட்டீங்கன்னா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். காலையில ஆமா, நீ சமைச்சு காலையில டிஃபன் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்கறது, காலைல லஞ்சு டிஃபன் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னாவே ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சு அந்த மாதிரிலாம் செஞ்சு ஹஸ்பண்ட் சொல்ல ஹோட்டலா வச்சு அது ஒரு வேலையா செஞ்சீங்கன்னாவே பெரிய ப்ராஃபிட்டுங்கிறேன் நான். உனக்கும் அது உங்களுக்கும் அது வந்து ஒரு இதாக போயிடும், மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதும் அது ஒரு பிஸ்னஸாக போயிடும்ல. ஏன்னா இதுக்கு மேலே யாருமே சமைச்சு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வீட்டில் இருந்து பசங்க பிள்ளைங்களுக்கு சமைச்சு எடுத்து கொடுத்து அனுப்பிச்சுடுறதுங்கிறது ஆகிற வேலையா அப்படிங்கிறாங்க. ஜாலி தான், அதுதான் சொல்கிறேன். அதுவே ஒரு வேலையாக வச்சுக்கோ. அதுலயே வந்து வருமானத்தை பார்த்துக்கலாம். நம்ம என்ன செய்யறோமோ அதை வருமானம் ஆகிக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். ஓகே, சரி, இன்னும் நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் காட்டுறோம். இந்த சமயத்தில் முந்திரி போட்டுடலாம். முந்திரி நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க, அப்படியே போட்டுடலாம். முந்திரியும் போட்டு கொஞ்சம் கிளறிட்டே இருக்கலாம். பாருங்க, கிட்டத்தட்ட நல்லாவே பிறண்டு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறினோமாக்கா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துடும். இப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறிட்டே இருக்கலாம். இது கிளறது தாங்க பெரிய சிரமமே. இன்னும் கொஞ்சம் கிளறி இன்னும் கொஞ்ச நேரம் கிளறி எடுத்துடலாம். இதுக்கே ஃபுல்லா இருக்கா, அல்வாலாம் எப்படிமா கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. மொத்தம் என்ன பண்றது, இன்னும் 2 மணி நேரம் இப்படியே கிண்டனா பழகிரும். ஆமா, 2 ட்ரிப் கிளறினோமா அது பழகிரும். 2 ட்ரிப் இந்த டிஷ் செஞ்சோமா. இந்த படத்துல வரும்ல, கும்கி படத்துல முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடுச்சு. அதுவே பழகிருங்கிற மாதிரி பழகிரும். கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் பெருசு தான் பண்ணேன், ரொம்ப சிம்லேயே இருக்குது, அதனால தான் லேட் ஆகுது. கொஞ்சம் கெட்டியானோடனே காட்டுறோம். பாருங்களேன், எண்ணெய் எவ்வளோ கசிஞ்சிட்டு வருதுன்னு. இதெல்லாமே தேங்காய் பால்லேருந்து வர எண்ணெய் தான் இதெல்லாம். தம்பி, ஆனால் கிண்டுறது ரொம்ப கஷ்டங்க. பலகாரத்தை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் அது கிண்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்க எவ்வளோ எண்ணெய் மிதந்து வருதுன்னு. பையன் கையை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்துட்டான். இந்த பலகாரம் ஃபுல்லாக விகாஸ் தம்பிக்கு தான். ஏன்னா அதையும் இதையும் சாப்பிட்றானே. இது கொஞ்சம் ஒர்த்தான பலகாரம், ஸ்வீட்டு. ஏன்னா பனவெல்லம் போட்டுலாம் செஞ்சுருக்கோம், அதனால் இது சாப்பிட்டுட்டு தான் செய்யலான்னு முடிவு பண்ணேன். அம்மாவுக்கு கை வலிக்குமேன்னு அவனே வந்துட்டான். இப்போதான்டா நம்மள வந்து ஐயோ காசு கை வலிக்குது காசு முடியல அப்படின்பாங்க. எதுக்கு இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு, நமக்கு தானே செய்கிறாங்க, நம்மளே இறங்கி செய்வோம் ஐயோ அப்படின்ட்டு அவனே இறங்கி செஞ்சுட்டான். இப்போதான் மேலே பூத்து போகிற மாதிரி வருது. அந்த பூத்து போகிற மாதிரி வந்தால் தான்டா வந்து கரெக்டாக நிற்கும். தெரியுதா பூத்து போகிறது உனக்கு? ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் செய்யணும் தம்பி, இன்னும் வரல அது, அந்த பதம் வரல. அந்த பூத்து போகிறது மேலே வந்து நிற்கணும். இப்போ தாங்க கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ வந்து கட் பண்ணி கட்டுறான். கட் பண்ண இப்படி கட் ஆகணும், அவ்வளோதான். இப்போ எடுத்து நம்ம டப்பாவில் எடுத்து போட்டுடலாம், முடிஞ்சது வேலை. விகாஸ் தம்பிக்கு வேர் தூத்திருச்சு.
இதை எடுத்து இந்த டப்பாவில் எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி அப்படியே கேக் டின்னில் வந்து சம பண்ணி வச்சிட்டோமாக்கா அது வந்து நல்லா அப்படியே செட்டில் ஆயிரும். ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம அப்படியே பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். என்னமோ சொல்லுவாங்கள்ல, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பாடி டெத்து அப்படிங்காங்கள, அது மாதிரி தான் இருக்குது. இது வந்து நல்லா இருக்குது. ஆனால் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணான்னு தெரில. அங்கே இடையில ஒவ்வொரு இடத்துல கட்டியாக இருக்குது. கட்டினா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இடத்துல கெட்டியாக இருக்குது. சின்ன கட்டியாக இருக்குதுண்ணே. அது இவ்வளோ கலர் நான் பையன், ஆனால் எப்படி ஒவ்வொரு இடத்துல கட்டி அணிச்சுன்னு தெரியல. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்குது. அங்கே கெட்டியாக இருக்குங்கிறியா? பையன் ரொம்ப நேரம் கிண்டுறானேன்னு கொஞ்சம் அனல் ஜாஸ்தி பண்ணேன். அந்த கட்டியாகிறது சாப்பிட்டா கசக்குது, கட்டி இல்லாத இடத்த சாப்பிட்டா சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்தடா இந்த கூட அவனுக்கிட்ட இந்த பலகாரத்தை செய்யறதுக்கு பயங்கரமான பொறுமை வேணும். டேஸ்ட் ஆனால் நான் அந்த கடைகளில் நம்ம பனங்கருப்பட்டி பலகாரம்லாம் வாங்கிட்டு வருவோம்ல, ஜிலேபி, இந்த மைசூர் பாக்கு இதெல்லாம் வாங்குவோம்ல, அது சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் வரும்ல, அந்த டேஸ்ட்டு சூப்பராக அதில் வருது, பனங்கருப்பட்டி டேஸ்ட்டு. அதான் சொல்லல, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் டெத் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் முயற்சி செஞ்சு பார்த்துருக்குறோம், நல்லா தான் வந்திருக்குது. அடுத்த ட்ரிப்பு இந்த கட்டி இல்லாமல் நாங்கள் வந்து செஞ்சுருவோம். அதே உனக்கு பிடிச்சிக்குதா? சூப்பர். அப்போ சாப்பிட்ரு. நான் இதான் இவ்வளோ தான் நான் சாப்பிட்டு பார்த்தேன். இந்தாங்கடா டே, இவ்வளவும் சாப்பிட்றாதீங்க, போதும். ஒரு டேஸ்ட்டு பார்த்துட்டிங்களா வச்சுருங்க, நாளைக்கு டிவி பார்க்கும்போது நீங்கள் சாப்பிட்டுக்குவீங்களா? ஓகே. கண்டதை கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா வந்துச்சோ நல்லா வரலையோ, ஆனால் அவனுங்களே செஞ்சு சாப்பிட்றது ஓகேவா இருக்குது. இது புது ஸ்நாக்ஸாக இருக்குதாடா சர்வீஸு? ஆமாம். சரி, ஓகே, சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. நம்ம வீடியோ எப்படி இருக்குங்கிறத கட்டாயமாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.